ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பெல் தமிழ். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 7294 இந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டீரியோ போர்டு பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத இந்த வரைக்கும் பாருங்கள். பொதுவாகவே ஆடியோ வந்து கிளாரிட்டியாக கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிலர் வந்து ஆடியோ வந்து அதிகமான சவுண்டு வச்சு கேட்பாங்க. அதில் வந்து எந்த ஒரு நாய்ஸும் வராமல் அம்மிங்கும் வராமல் கிளாரிட்டியாக எதிர்பார்ப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஆடியோ அவ்வளோ சாஃப்டாக ரொம்பவே லவ்லியாக எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 7294 இந்த போர்டு வந்து குட் ரிசல்ட் கொடுக்கும். ஒவ்வொரு சேனல் வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா 100 வாட்ஸ் வந்து நமக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசி யூஸ் பண்ணால் நம்ம எத்தனை இன்ச் ஸ்பீக்கர் போடலாம், எவ்வளோ ஓம்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கமெண்ட் பாக்ஸில் ஏகப்பட்ட பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஐசிக்கு வந்து நம்ம பொதுவாகவே எத்தனை இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா 8 இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். 8 ஓம்ஸ் நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு குட் ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 6 இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம் இருந்தால் ரொம்பவே பெட்டராக இருக்கும். நம்ம 6 இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிவிட்டு மேக்னெட்டை வந்து நம்ம ஹெவியாக யூஸ் பண்ணிக்கனாலே போதிக்கும். ஆடியோ வந்து நமக்கு அவ்வளோ கிளாரிட்டியாக நமக்கு படித்து கொடுக்கும் இந்த ஐசியில். இந்த ஐசி பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம். நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐசிக்கு வந்து நம்ம ஆடியோக்குன்னு வந்து பார்த்தோம்னா நமக்கு ஸ்பீக்கர் வந்து பார்த்தோம்னா கொஞ்சமும் வந்து அம்மிங்கும் வராமல் நாய்ஸ் வராமல் நமக்கு பக்கவான கிளாரிட்டியில் ஆடியோ வந்து படித்து கொடுக்க வந்து இந்த ஐசி நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டில் நமக்கு வந்து பவர் சப்ளை எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இந்த போர்டு உங்களுக்கு பார்த்தீங்களாவே தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வோல்டேஜ், மைனஸ் வோல்டேஜ், தென் கிரவுண்டு எல்லாமே போர்டுக்கு பின்னாடி தெளிவாக மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம டுவல் பவர் சப்ளை நம்ம கொடுத்துக்கலாம். இந்த போர்டுக்கு நம்ம எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்கலான்னு பார்த்தோம்னா இவங்க கம்பெனி தரப்பில் இருந்து 24 வோல்டேஜ் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. அவரேஜாக எவ்வளோ ஆம்பியர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்டீரியோ போர்டு இருக்கிறதால மேக்ஸிமம் இதுக்கு வந்து 7 ஆம்பியர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆம்பியர் வந்து அதிகபட்சம் 10 ஆம்பியர் வரைக்கும் கொடுக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. மேக்ஸிமம் வந்து 7 ஆம்பியர் யூஸ் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து 5 ஆம்பியர் மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. 5 ஆம்பியர் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா நமக்கு போதுமான அளவு ஆடியோ கிளாரிட்டி கிடைக்காது. அதனால் நீங்கள் இந்த போர்டு யூஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா எந்த சேனலுக்கு எத்தனை சேனலுக்கோ 2 சேனலுக்கு யூஸ் பண்ணோன்னா 5 ஆம்பியரே போதிகமானது. தென் 4 சேனலோ இல்லைனா 5 சேனலோ யூஸ் பண்ணும்போது ஆம்பியர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு போனோம்னா நமக்கு ஆடியோ கிளாரிட்டி அவ்வளோ பக்கவாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட் கனெக்ஷன் வந்து இவங்க போர்டுக்கு பின்னாடி தெளிவாக மென்ஷன் பண்ணிருப்பாங்க. தென் இன்புட்டும் வந்து இவங்களே போர்டில் தெளிவாக மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து நம்ம அவுட்புட் எடுத்துக்க முடியும். ஒரு சிலர் வந்து நம்ம கார், டாடா ஏசி, லாரி, பஸ் இது போலலாம் நம்ம ஆடியோ சிஸ்டம் வந்து எதிர்பார்ப்பாங்க. 12 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடியது. அதுக்கு வந்து நம்ம 12 வோல்ட் டு 24024 இல்லைனா 36036 இந்த கன்வெர்ட்டர் போர்டு யூஸ் பண்ணி கூட நம்ம 7294 இந்த ஐசி யூஸ் பண்ணி நம்ம ஆடியோ வந்து பக்கவான கிளாரிட்டியில் நம்ம ஆம்பிளிஃபயர் செஞ்சு கொடுக்க முடியும். அதாவது லாங் ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் எந்த ஒரு நாய்ஸும் இருக்காமல் அதில் பேஸும் சரி டெப்த்தும் சரி நமக்கு ஹார்ட் பீட் அடிக்கிற அளவுக்கு நல்லா பக்கவான கிளாரிட்டியில் இந்த ஐசியில் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். ஒரு சிலர் வந்து ப்ரோன் இங்கே வந்து 2030 ஐசி யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து வாட்ஸ் கம்மி. இந்த ஐசி யூஸ் பண்ணும்போது நமக்கு போதுமான ஆடியோ கிளாரிட்டி வந்து பக்கவாக கிடைக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த ஐசி வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் இந்த ஐசி வாங்குறதா இருந்து விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் ஒரு சேனல் மட்டுமே கூட வாங்கி டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆடியோ கிளாரிட்டி பக்கவாக இருக்கும், எந்த ஒரு நாய்ஸும் இருக்காது, அம்மிங்கும் இருக்காது. 5.1 நீங்கள் ஹோம் தேட்டர் செய்யணும் விருப்பப்பட்டீங்கன்னா அதாவது ரிமோட் கிட்டில் நீங்கள் தாராளமாக இந்த ஐசி வாங்கி போட்டு யூஸ் பண்ணலாம். சப்புக்கு வந்து ஹெவியாக வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 5200 இந்த மாஸ்பெட் யூஸ் பண்ணுற மோனோ போர்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தென் எஸ்டிகே கூட யூஸ் பண்ணலாம். 4141 அப்படி இல்லைனா 4191 இந்த ஐசி கூட எஸ்டிகேல யூஸ் பண்ணலாம். நமக்கு டெப்த்தும் சரி சாஃப்டான சப்பு வந்து நமக்கு கிடைக்கும், எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் சப்புக்கு 8 இன்ச்சுக்கு இந்த ஐசி யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஹோம் தேட்டரில் இருக்கிற அதே சாஃப்ட்னஸ் வந்து இந்த ஐசி வந்து நமக்கு கொடுக்கும். 12 இன்ச்சு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம். பட் 12 இன்ச்சு போடும்போது நமக்கு வந்து போதுமான அளவு சாஃப்ட்னஸ் கிடைக்காது. லைட்டாக கொஞ்சம் ஸ்பீக்கர் வந்து உதிரும். அதனால் நம்ம 8 இன்ச்சு சப்பு யூஸ் பண்ணும்போது பக்கவான கிளாரிட்டி கிடைக்கும். நான் வந்து ஆடியோக்கு இந்த போர்டு யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு சப்புக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இதிலே நமக்கு மோனோ போர்டும் கிடைக்கும், வாங்கி நாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த போர்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போதுமான அளவு நான் டீட்டெயில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.